Exercise 5.5 question number 9. On lighting a rocket cracker, it gets projected in a parabolic path and reaches a maximum height of 4 meter. When it is 6 meter away from the point of projection, finally it reaches the ground 12 meter away from the starting point. Find the angle of projection. அப்போது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ராக்கெட் கிராக்கர், ஒரு ராக்கெட் வெடி வந்து நம்ம வெடிக்கிறோம். அப்போ நம்ம வெடிக்கிறோன்னா இப்போ நார்மலாக மேலே போகும். ஆனால் இந்த ராக்கெட் கிராக்கர் எப்படி இருக்குன்னா ஒரு பேரபோலா ஷேப்பில் போகுது. சரியா? அந்த பேரபோலா ஷேப்பில் போகிற ராக்கெட் தான் இங்கே பாருங்கள். ஒரு ராக்கெட், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த இடத்துல வச்சு தான் அந்த ராக்கெட்டை வெடிக்கிறோம். அப்போ அது ஒரு பேரபோலா ஷேப்பில் கீழே வந்து விழும். சரியா? அப்போது அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ராக்கெட் கிராக்கர் வந்து மேக்ஸிமம் ஹைட்டு 4 மீட்டர், மேக்ஸிமம் ஹைட்டு 4 மீட்டர் ரீச் பண்ணும்போது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த ராக்கெட் புறப்பட்ட இடத்துக்கும் அந்த மேக்ஸிமம் ஹைட்டு 4 மீட்டர் ரீச் பண்ணதில்ல, அதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 மீட்டர். அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 6 மீட்டர். இதுதான் கொஸ்டினில் இருக்குது. மேக்ஸிமம் ஹைட்டு 4 மீட்டர் when it is 6 மீட்டர் away from the point of projection. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபைனலி it reaches the ground 12 மீட்டர் away from the starting point. ஃபைனலி அந்த ராக்கெட் வந்து கிரவுண்டில் ரீச் ஆகுது அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் கீழே கிரவுண்டில்? 12 மீட்டர். ஓகேவா? அந்த டிஸ்டன்ஸு மேக்ஸிமம் ஹைட்டு 4 மீட்டர்லேருந்து இப்படி கீழே வந்து ரீச் ஆகும்போது அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 12 மீட்டர். இப்போ 12 மீட்டருங்கிறது நம்ம கொஷினில் கொடுத்துட்டாங்க. இந்த 6 மீட்டருங்கிறது கொஷினில் கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் ஹைட்டு 4 மீட்டர். அப்போது இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது? 6 மீட்டர். எப்படி? டோட்டல் வந்து 12. இங்கே என்ன இருக்குது? இந்த டிஸ்டன்ஸ் பேலன்ஸு 6. அப்போ 12 - 6 = 6 மீட்டர். அப்போ இது கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? 6 மீட்டராக இருக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். தீட்டா, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங் புறப்பட்ட இடத்துலேருந்து என்ன ஆங்கிளில் அந்த ராக்கெட் போயிருக்கோம், எந்த ஆங்கிளில் போயிருந்தால் நமக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் 12 மீட்டர் டிஸ்டன்ஸில் அது கிரவுண்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ தீட்டா கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பாயிண்ட் எப்படி நோட் பண்ணியிருக்கோன்னு தெரியுதா? இந்த லைனும் எப்படி இருக்குது? பர்பண்டிகுலராக இருக்குது. ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணுன்னா நமக்கு 2 ப்ரொசீஜர். 1, 2 லைன் பர்பண்டிகுலராக இருக்கணும். அது இருக்குது. அதில் ஒரு லைன், ஏதோ ஒரு லைன், இந்த லைன் பாருங்கள் ஆரிஜினுக்கு நியராக இருக்குது. அப்போது இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் நம்மளால் பாயிண்ட்டு நோட் பண்ண முடியும். இந்த பாயிண்ட் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? எக்ஸ் ஆக்சிஸ், இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது? 6 மீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் ஒய் ஆக்சிஸ் என்ன இருக்குது நமக்கு? 4 மீட்டர். அப்போ 6,4. நான் ரெண்டுத்துக்கு என்ன கொடுக்குறோம்? மைனஸ். ஏன் மைனஸ் கொடுக்குறோம்? இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது? ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. அப்போ இது தேர்டு குவாட்ரண்ட். அதனால் ரெண்டுமே என்ன இருக்குது? மைனஸ். சரியா? இந்த மைனஸ் கொடுக்குறத மறந்துடாதீங்க. எந்த குவாட்ரண்ட்டுன்னு பார்த்து அதுக்கான சிம்பிளை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். சரியா? இப்போது பேரபோலா ஓப்பன் டவுன்வேர்டில் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா என்ன ஃபார்முலா நமக்கு? x² = -4ay. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அட் -6, -4 இந்த பாயிண்ட்டு இந்த பேரபோலா ஸ்டார்ட் பண்ணுற ராக்கெட் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்தானே இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட்டை அந்த ஈக்குவேஷனை நம்மளால் அப்ளை பண்ண முடியும். எக்ஸுக்கு பதிலாக -6, ஒய்க்கு பதிலாக -4ன்னு கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 9 4s are 36, 1 4s are 4. கேன்சல் பண்ணலாமா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 9 = மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போது இந்த ஒரு 4a மட்டும்தான் இங்கே இருக்கும். ஒரு 4 தான் கேன்சல் ஆகிடுதே. நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அதுலேருந்து. அப்போ 4 மல்டிபிள் இருக்குது, இந்த சைடு வந்தால் டிவைடு. அப்போ 9/4 இதுதான் ஏவோட வேல்யூ. இந்த ஏவோட வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன் 1ல் இந்த ஏக்கு பதிலாக கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ பண்ணுனா x² = -4 × 9/4y. இப்போ இந்த 4 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது? -9y. ஓகேவா? அப்போ x² = -9y. இப்போது இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒய் கண்டுபிடிக்கிறோம். அப்போது ஒய் அப்படியே வச்சுட்டு இந்த -9 இந்த சைடு வந்தால் என்ன ஆகும்? மைனஸ் டிவைடரில் வந்துடும். -9 டிவைடரில் வந்துடும். அப்போ y = -x²/9ன்னு எழுதலாம். இதுதான் ஒய்யோட ஆன்சர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள்னால் என்ன? தீட்டா. அப்போ தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஏன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்? அப்போது தீட்டானா நமக்கு ஆங்கிள் ஓகேவா? அந்த ஆங்கிள் அது எவ்வளவு சாய்வாக இருக்குது அப்படி இருக்கப்போ அதாவது இப்போ இங்கே ஆங்கிள் இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த ராக்கெட் போகும்போது அது ஒரு மாதிரி எப்படி சாய்வாக தானே போகுது, மேலே போயிட்டு இப்படி சாய்வாக தானே நமக்கு கிரவுண்டுக்கு வருது. அப்போ சாய்வுனா நம்ம என்னன்னு சொல்லலாம்?
ஸ்லோப்பு. ஓகேவா? சாய்வுனா ஸ்லோப்பு. ஸ்லோப்புனா என்ன? எம். எம் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா? tan தீட்டா. ஓகேவா? அப்போது ஸ்லோப்புன்னா எம்முன்னு சொன்னேன். எம்முன்னா என்னென்னு சொல்லலாம்? நம்ம tan தீட்டான்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்லோப்புக்கு இன்னொரு நேம் என்ன? dy/dx. இதுவும் என்ன தான் சொல்லலாம்? ஸ்லோப்பு. ஓகேவா? அப்போது இந்த கொஷினில் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx கிடச்சிரும். அப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போது dy/dx ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னா 2x. ஏன்னா எக்ஸ் பவர் n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் nx பவர் n-1. அப்போ nx பவர் n-1. அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 முன்னாடி வந்துடும். 2x பவர் 2-1. 2-1 என்ன ஆகிடும்? 1. அப்போ 2x மட்டும் தான் இங்கே வரும். சரியா? மைனஸ் இருக்கிறதுனால -2x டிவைடட் பை 9. ஓகேவா? இப்போது இந்த 2x/9 மட்டும்தான் இங்கே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேரபோலா மேலே இருக்க அந்த பாயிண்ட்டை -6 -4 இதில் அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக அங்கே என்ன அப்ளை பண்ணலாம்? -6. ஒய்க்கு பதிலாக -4. ஆனால் இங்கே நமக்கு கொஷினில் இங்கே என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. சரியா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்குறோன்னா -6. அப்போது 3 3s are 9, 2 3s are 6ன்னு கேன்சல் பண்ணிடலாம். இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2 × 2 4. 4/3 தான் நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச dy/dx. ஓகேவா? dy/dxனால் என்னென்னு சொன்னேன்? ஸ்லோப்பு. ஸ்லோப்புனா எம்னா என்ன? tan தீட்டா. இப்போ tan தீட்டா ஈக்குவல் டு 4/3. ஓகேவா? அப்போ தீட்டா தானே நம்ம கண்டுபிடிக்கணும். tan இந்த சைடு வந்து என்ன ஆகும்? tan இன்வெர்ஸாக மாறும். tan ஒரு சைடு கொண்டுட்டு வரும்போது tan இன்வெர்ஸாக மாறும். அப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் 4/3. அப்போ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தானே கொஷினில் கேட்டிருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் 4/3. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.